கர்த்தருடைய நாமத்தினாலே அனைவருக்கும் ஸ்தோத்திரம்ங்க. பைபிள்ல இந்த ரகசிய வசனத்தை நீங்க புரிஞ்சுகிட்டு உங்க வாழ்க்கையில அப்ளை பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்க வாழ்க்கை அப்படியே மாறுங்க. இந்த வசனம் நம் வாழ்க்கையின் முக்கிய ரகசியத்தை சொல்லுது. அதுதான் தேவனை முதலில் வையுங்கள். இந்த வசனம் என்ன தெரியுமா? முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள். அப்பொழுது இவை எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். எப்பொழுது? இவை எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் சொல்லப்பட்டிருக்கு. ஓகேவா? அதாவது நம் வாழ்வில் பெரும்பாலும் பணம், வேலை, உறவு, ஆரோக்கியம், புகழ், அமைதி இவைகளை பெற முயற்சி செய்கிறோம். ஆனால் இயேசு கூறுகிறார், அவற்றை பற்றி கவலைப்பட வேண்டாம். முதலில் தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள்னு சொல்லியிருக்காரு. ஓகேவா? அதாவது தேவனுடைய ராஜ்யம்னா என்னன்னா, தேவன் ஆட்சி செய்யும் இடம். அதாவது நம்ம மனசு, நம்மளுடைய வாழ்க்கையில தேவன் வந்து ஆட்சி செய்யட்டும்னு சொல்லிட்டு அவங்களுக்காக கொடுத்துட வேண்டியது. அவருடைய நீதியை தேடுவது என்றால் என்னன்னா, நியாயமாக, நேர்மையாக கடவுளுடைய சித்தப்படி நடப்பது. ஓகேவா? நாம் தேவனை முதலில் வைக்கும் போச்சுல என்னெல்லாம் நடக்கும் தெரியுமா? அவர் நம் தேவைகளை எல்லாம் நமக்கே தெரியாமல் பூர்த்தி பண்ணுவார். நம்மால் முடியாத கதவுகளை அவர் திறப்பார். மனதில் இருந்த கவலைகள் அமைதியாக மாறும். ரொம்ப நாள் உங்க மனசுல ஒரு கவலை இருந்துட்டே இருந்ததுன்னா, அது அவ்வளத்தையுமே மாத்தி விட்டுருவாருங்க. நாம் தேடிய ஆசீர்வாதங்கள், நாம் தேடாத ஆசீர்வாதங்கள் இந்த 2யுமே நம்மள தேடி வர வைப்பாருங்க. ஓகேவா? உண்மையில் தேவனை முதலில் வைப்பது ஒரு நம்பிக்கையின் அடையாளம் தான். எனக்கு தேவன் இருக்கிறார். அவர் என் வாழ்க்கையை கவனிக்கிறார் என்கிற நம்பிக்கை. இந்த நம்பிக்கை இருந்தனாலே நீங்க உங்க வாழ்க்கையில முன்னேறி போயிட்டே இருக்கலாங்க. ஓகேவா? அதனால இந்த வசனத்த டெய்லி காலையில 3 தடவ மனசார சொல்லி, அத உங்க வாழ்க்கையில அப்படியே அப்ளை பண்ணுங்க. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் நான் தேடுவேன். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் நான் தேடுவேன். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுவேன். இந்த வசனத்தை டெய்லி காலையில 3 வாட்டி சொல்லி பிரேயர் பண்ணுங்க. ஓகேவா? இந்த பிரேயர் உங்க வாழ்க்கையில உங்களை அடுத்த கட்டத்துக்கு நோக்கி கொண்டு போகுங்க. கண்டிப்பா சொல்றேன். ஓகேவா? நாம இப்ப பிரேயர் பண்ணலாம். ஓகேவா? கர்த்தாவே, இன்றைய நாளை உம்மிடத்தில் ஒப்படைக்கிறேன். எனது மனமும் எண்ணங்களும் உம்மை நோக்கி நிலைத்திருக்கட்டும். என்னுடைய ஆசைகளுக்கு முன்னால் உமது சித்தமே நிறைவேறட்டும். நான் தேவனை முதலில் வைப்பதை ஒருபோதும் மறக்காதபடி என்னை வழிநடத்தும். என் குடும்பம், வேலை, ஆரோக்கியம் அனைத்திலும் உமது கிருபை நிறைந்திருப்பதாக. இன்று நான் எடுக்கும் ஒவ்வொரு முடிவிலும் நீர் என்னுடன் இருப்பீராக. எனது வாழ்க்கையில் உமது ராஜ்யம் நிலைநிறுத்தப்படட்டும். ஆமேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. தேங்க்யூங்க.